Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு ரெடி பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணுறத நீங்கள் பயங்கரமான ஒரு விசிபிள் சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். உங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நேச்சுரலாகவே பை பர்த்டே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை நான் வந்து ஃபேராக தான் இருப்பேன், பட் வந்து நான் இடையில வந்து சன்னில் போனனால எனக்கு வந்து லைக் டேன் ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். டேன் எல்லாமே இது வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணும். உங்களோட ஸ்கின் டோன்லேயுமே வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ வந்து இது ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு வீட்டிலே ரெடி பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப காசு போட்டு ரொம்ப செலவு பண்ணிலாம் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு ஸ்கின்னில் செட் ஆகாது, இல்லை என்னால் இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணிலாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும், இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த மாதிரி நேச்சுரல் நீங்கள் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நல்லா விசிபிள் ரிசல்ட் இருக்கும், பட் ஆனால் ஸ்டில் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இருக்குது. ஸோ அந்த க்ரீம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது என்ன க்ரீம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஐடி ஷைலு பேபி அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த க்ரீம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது என்ன க்ரீம் அப்படின்னு அந்த க்ரீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நலங்கு மாவு நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து நலங்கு மாவு இல்லை அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நலங்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது, ரிசல்ட் இன்னுமே நல்லா கிடைக்கும். ஏன்னா நலங்கு மாவில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம ஃபேஸ்க்கு தேவையான ஸ்கின்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நல்ல இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். அதனால நீங்கள் நலங்கு மாவு எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னாலுமே கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. நலங்கு மாவு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கிங்லேயே வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கூட வச்சுக்கலாம். இது நார்மலாகவே நீங்கள் வந்து பாடி ஃபேஸ்க்கெலாம் வந்து குளிக்கும் போதே நார்மலாகவே அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் டெய்லி யூசேஜ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லா பேக்லேயுமே வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டரும் கூட. இப்போ உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து இந்த கலர் இல்லாமல் லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல ஒயிட் கலரில், அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீன் கலரில் வர ஆலோவேரா ஜெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நேச்சுரலாக அந்த வீட்டில் இருக்கும்ல அதுலேருந்து கூட நீங்கள் நேச்சுரலாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து பேபி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேபி ஆயில் இல்லைனா விட்டமின் இ ஆயில், இது ரெண்டில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்க ஆலோவேரா ஜெல்லே வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கனால நான் தனியாக ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து ஜான்சன்ஸ் பேபி ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணியிருக்க நலங்கு மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன்லேயுமே வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் லைக் ரேஷஸ், ஏதாவது அலர்ஜி, பிம்பிள்ஸ், அக்னிஸ் இருந்துச்சுனாலும் அது ஃபுல்லாகவே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில். இது வந்து உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஆலோவேராவோட இதுவும் அதுதான். லைக் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜான்சன்ஸ் பேபி ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ப்ளஸ் வந்து அந்த பேஸ்ட்டை எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளார். நான் சொன்ன மாதிரி ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க.
இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லாவுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பாடிங்கிறப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். லைக் நல்ல ஒரு ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ண விடலை ஃபேஸ்னால். ஸோ 10 மினிட்ஸ் மட்டும் போதும். பேக் வந்து ரொம்ப ட்ரை ஆக்க விடாதீங்க, அது ஸ்கின்னை வந்து ரொம்ப சேக் ஆக்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது பாருங்கள். எனக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போக்கும் என்னோடய ஸ்கின் பாருங்களேன் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்களா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்களேன் நல்ல ஒரு பிரைட்டன் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நான் 10 மினிட்ஸ் தான் வச்சேன், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளோ இந்த மாதிரி பிரைட்டன் ஆகும்னா இந்த பேக் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்போவே ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து லைக் ஏஜ் லிமிட்லாம் இல்லை, லைக் 18 மேலே தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நலங்கு மாவு தான் இருக்குது. இந்த நலங்கு மாவு வந்து நார்மலாகவே பேபிஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்க வைக்கலாம். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணோம், எப்படி அப்ளை பண்ணோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா விசிபிளாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்கின்னில் வந்து பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் ரெகுலரானால் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னில் போட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி இந்த பேக் போகிறனால உங்கள் ஸ்கின்க்கு எந்த விதமான அலர்ஜி இல்லை வந்து ஏதாவது ரேஷஸோ இல்லை புதுசாக ஏதாவது பிம்பிளோ அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேக்கை வந்து வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணதுமே நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டுமே பாருங்கள். ஏன்னா நான் வந்து லைக் வந்து நிறையா நான் ட்ரை பண்ணுறேன். அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறதில்ல. நான் ட்ரை பண்ணதில் எதுலெல்லாம் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குதோ அந்த வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.